நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆசையோடு எதிர்பார்த்துருந்தா அந்த எக்ஸைட்டிங்கான ப்ரமோ ரெசார்ட்டில் ரிலீஸ் ஆகிடுச்சு. நெடுமாறன் சார் வந்து ஒரு 15 இயர்ஸ் பேக் சத்தியமங்கலத்தில் சமைச்சாருன்னு மார்ட்டின் சொன்னார்ல, அதை பற்றி திங்க் பண்ணுறாரு. அப்போ வந்து அவர் இன்னொரு ஃப்ரெண்டு ஷெஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் எப்படியாவது இந்த ஸ்டார் ஷெஃபை வின் பண்ணணும், அது சின்ன வயசுலேருந்து என்னோட கனவுடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு அந்த ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, அது அவ்வளோ ஈஸி இல்லை நெடுமாறன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரகுபதி சார் வந்து சீக்காவை கூப்பிட்டுட்டு ரெசார்ட்குள்ளே வராரு. சீக்கா ரொம்ப ஸ்வீட்டாக இன்னசென்ட்டாக இருக்காரு, கீழேயே பார்த்துட்ருக்காரு. இதில் அவருக்கு ஆட்டிசம் இருக்குது. அப்போ சீக்கா கிட்ட வந்துட்டு நெடுமாறனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு, நெடுமாறன் தான் வந்து சீக்காக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதி சார் சொல்கிறாரு. நெடுமாறனும் ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிட்டாரு. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணுறாங்க. குக் பண்ணிகிட்டே இருக்கும்போதே சீக்கா வந்து சொல்கிறாரு, இது ஏதோ அடி பிடிச்சிருக்கு பாரு நெடுமாறன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து நெடுமாறன், ஏய் சாப்பிட்டு பார்க்காம நீ எப்படி சொல்வ அப்படின்னு, டேய் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கா சொல்கிறாரு. அதே மாதிரி நெடுமாறன் சாப்பிட்டு பார்க்கும்போது அது உண்மையிலே அடி பிடிச்சிருக்கு. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஸோ இந்த டைமில் தான் ஸ்டார் ஷெஃப் காம்படிஷன் வருது. அதுக்கு ரகுபதி சார் சீக்கா பேரு கொடுத்துட்றாரு. நெடுமாறன் பேருக்கு பதிலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஷெஃபோட பேர் தான் கொடுக்க முடியும். அதனால சீக்கா பேர் கொடுத்துட்டாங்க. இதை வந்து நெடுமாறனோட ஃப்ரெண்டு நெடுமாறன் கிட்ட சொல்லும்போது நெடுமாறன் அப்படியே ஷாக் ஆகி கேட்டுட்ருக்காரு. ஸோ இந்த ரீசனுக்காக தான் ஏதோ பிளான் பண்ணி கோல்மால் பண்ணி சீக்காவை வந்து இந்த 10,000 ரூபாய் திருடின மேட்டரில் மாட்டி விட்டு அவர் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால இவர் ஸ்டார் ஷெஃப் ஆகிருக்காரு. இப்போ தான் நமக்கு அது இது தெரிய வந்திருக்கு. ஸோ இதை தான் இந்த வாரம் ஃபுல்லாக காமிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையோட காத்துட்ருக்கேன். நீங்களும் இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.